நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நாடாளுமன்றத்தில் நாளை வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவு குறித்து சிறப்பு விவாதம் தொடக்கம். மக்களவையில் பிரதமர் மோடி உரையாற்றி விவாதத்தை தொடங்கி வைக்கிறார். நமது தேசத்தை அசைக்க முடியாத துணிச்சலுடன் பாதுகாக்கும் ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கொடிநாளையொட்டி பிரதமர் மோடி கருத்து. ராணுவத்தினரின் கொடிநாள் நிதிக்கு அனைவரும் பங்களிப்போம் என்றும் அழைப்பு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஆன்மீகம் என்ற பெயரில் மக்களை துண்டாட நினைப்பது கேடுகெட்ட மலிவான அரசியல். தமிழ்நாட்டில் என்றும் சமத்துவ தீபம்தான் எரியும் என மதுரையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். மதுரைக்கு நாம் வளர்ச்சியை கொண்டு வந்தால் சிலர் கலவர சிந்தனையோடு செயல்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். எத்தனை சூழ்ச்சிகளை செய்தாலும் அதனை முறியடிப்போம், தன்னிடம் அவர்களின் பாட்சா பலிக்காது என்றும் உறுதி. சிப் முதல் ஷிப் வரையிலான தயாரிப்பில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். மாநிலம் முழுவதும் சீரான வளர்ச்சி, மாவட்டங்கள் தோறும் பரவலான வளர்ச்சி என்ற இலக்குடன் செயல்படுவதாக மதுரையில் சூளுரை. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதாளத்திற்கு சென்றிருப்பதாக கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த குற்றச்சம்பவங்களை சுட்டிக்காட்டி இபிஎஸ் விமர்சனம். மாணவர்களிடையே படிப்பு வளர்வதற்கு பதில் வன்முறை போக்கு அதிகரித்து வருவதாகவும் குடந்தை பட்டீஸ்வர மாணவர் கொலையை மேற்கோள் காட்டி கருத்து. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் வரும் 13ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக வானிலை மையம் தகவல். மத்திய அரசு கெடு விதித்த நிலையில் பயணிகளின் 610 கோடி ரூபாய் பணத்தை திருப்பி அளித்த இண்டிகோ விமான நிறுவனம். மொத்தமுள்ள 138 வழித்தடங்களில் 135 வழித்தடங்களில் விமான சேவையை தொடங்கிவிட்டதாக தகவல். வரும் 10ஆம் தேதிக்குள் தங்கள் நிறுவனத்தின் விமான சேவைகள் முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்பும் என இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. விமான நேர அட்டவணைகளை ஒழுங்குபடுத்தவும் பயணிகளுக்கு ஏற்படும் இடையூறுகளை குறைக்கவும் முயற்சிகள் நடப்பதாகவும் விளக்கம். விமானங்கள் ரத்து விவகாரத்தில் இண்டிகோ நிறுவனம் சார்பில் நெருக்கடி மேலாண்மை குழு அமைப்பு. தற்போதைய நிலைமையை கண்காணிக்கவும் விமான சேவையை இயல்பு நிலைக்கு கொண்டு வரவும் நடவடிக்கை. நாட்டின் பல்வேறு விமான நிலையங்களில் இண்டிகோ விமானங்கள் பெருமளவில் ரத்து செய்யப்பட்ட விவகாரம். தனியார் விமான நிறுவனங்களின் உயர் நிர்வாகிகள் மற்றும் விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு நாடாளுமன்ற குழு சம்மன் அனுப்ப திட்டம். சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய இண்டிகோ விமானங்கள் தொடர்ந்து ரத்து செய்யப்படுவதால் டிக்கெட் கவுண்டரில் பயணிகள் முற்றுகை. விமானத்தின் புறப்பாடு குறித்து முறையாக தெரிவிக்காமல் தொடர்ந்து அலைக்கழிக்கப்படுவதாக கூறி வாக்குவாதம். இண்டிகோ நிறுவனத்தால் ஏற்பட்டுள்ள குழப்பத்துக்கு மத்திய அரசின் ஒற்றை நிறுவன ஆதரவு கொள்கையே காரணம் என ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய விவகாரம். அதிக நிறுவனங்கள் இருக்கவே அரசு விரும்புவதாகவும் முழுமையாக தெரிந்து கொண்டு ராகுல் பேச வேண்டும் என்று மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு பதில். ஈரோட்டில் வரும் 16ஆம் தேதியன்று விஜய் நடத்தும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கோரி ஆட்சியரிடம் செங்கோட்டையன் மனு. அனுமதி கிடைத்த பின் ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்படும் என பேட்டி. ஈரோடு பெருந்துறை அருகே 75,000 பேர் வந்து செல்லும் வகையில் 7 ஏக்கர் இடத்தில் பொதுக்கூட்டம் நடத்த விஜய் திட்டம். வரும் 16ஆம் தேதியன்று மதியம் 1 மணி முதல் மாலை 6 மணிக்குள் நிகழ்ச்சி நடத்த அனுமதி வழங்குமாறு ஆட்சியரிடம் தவேகாவினர் கோரிக்கை. ஈரோட்டில் நாங்கள் கோரிய இடத்தில் கூட்டம் நடத்த காவல்துறை அனுமதி மறுக்கவில்லை என செங்கோட்டையன் விளக்கம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஈரோடு டோல்கேட்டுக்கு அருகே 16 ஏக்கரில் மாற்று இடம் ஒன்றை தேர்வு செய்துள்ளதாகவும் பேட்டி. ஜெயலலிதாவின் தொண்டர்களை ஒன்றிணைக்க பாஜக தலைவர்கள் மத்தியஸ்தம் செய்வதில் தவறில்லை. டெல்லிக்கு அழைத்து பேசுவதை மிரட்டுவதாக எண்ண வேண்டாம் என்றும் டிடிவி தினகரன் பேட்டி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் பள்ளிக்கு அருகேயுள்ள மதுபான கூடத்தை முற்றுகையிட்ட தவேகாவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு. பாருக்குள் உட்புக முயன்றதை தடுத்த ஆத்திரத்தில் காவலரின் கையை கடித்த தவேகா தொண்டர்.
கொல்கத்தாவில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற பகவத்கீதை பாராயண நிகழ்ச்சி. சனாதனன் சன்ஸ்கிருதி சன்சத் என்ற அமைப்பு நடத்திய நிகழ்ச்சியில் 5 லட்சம் பேர் பங்கேற்பு. கோவாவில் 25 பேரை பலிகொண்ட இரவு விடுதி தீ விபத்துக்கு சிலிண்டர் வெடித்ததே காரணம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தகவல். குறுகலான அரங்கில் சிறிய கதவுகளின் வழியே தப்பிச் செல்ல முடியாமல் பலர் மூச்சு திணறி இறந்ததாக போலீசார் தகவல். லடாக்கில் 5000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 125 உட்கட்டமைப்பு திட்டங்கள் போர் நினைவிடத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் ராஜ்நாத் சிங். பொறியியல் அதிசயமான 920 மீட்டர் நீள சியோக் சுரங்கப்பாதை கடுமையான பனிப்பொழிவு காலத்திலும் பயணத்தை சாத்தியமாக்கி இருப்பதாக புகழாரம். டெல்லியில் கோலாகலமாக நடந்த தொழிலதிபரும் பாஜக எம்பியுமான நவீன் ஜிண்டால் மகளின் திருமண நிகழ்ச்சி. அரசியல் வேறுபாடுகளை மறந்து ஒன்றாக நடனமாடிய பாஜகவின் கங்கனா ரணாவத், திரிணாமுல் காங்கிரசின் மஹுவா மொய்த்ரா மற்றும் என்சிபியின் சுப்ரியா சுலே. தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையில் இந்திய ராணுவம் அமைத்த தற்காலிக மருத்துவமனை மூலம் 1250 பேருக்கு சிகிச்சை. போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட பகுதிகளில் தற்காலிக பாலங்கள் அமைத்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்த திட்டம். இத்தாலியில் 2 மாதங்களில் தொடங்கும் குளிர்கால ஒலிம்பிக். கிறிஸ்துமஸ் பண்டிகையும் நெருங்கி வருவதால் மின்னொளியில் மிளிரும் மிலன் நகரம். ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தியது ஆஸ்திரேலியா. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கிலும் முன்னிலை. தனது திருமணம் கைவிடப்பட்டதாக கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா அறிவிப்பு. இவ்விவகாரத்தை இத்துடன் முடித்துக் கொள்ள விரும்புவதாகவும் தனக்கு ஆதரவு அளித்தவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அறிக்கை. நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்த நாளையொட்டி வரும் 12ஆம் தேதி படையப்பா திரைப்படம் ரீ-ரிலீஸ். ப்ரோமோ வீடியோவை வெளியிட்டு ரஜினியின் மகள் சௌந்தர்யா அறிவிப்பு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7370414434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.